आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। காரே கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. இப்படி ஒரு அருளா இந்த கலியுகத்துல நாம் இப்படி கட்டப்பட போறோம்னு தெரிஞ்சுண்டு கடலளவாய திசையட்டினுள்ளும் கலியுருளே மிடதரு காலத்தி ராமானுஷன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயரவுடையவன் நாரணனன் அறிவாரில்லை. நாரணன் தான் இந்த உயிர்களுக்கெல்லாம் நாதன் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமானுஜர் பிறந்தபடியால தானே தெரிந்து கொண்டோம். அந்த கலியுருளை போக்கினார். கலிக்கே இருக்கிற பெரிய கட்டம் கலியுகத்துக்குன்னு ஒரு தர்மம். இப்ப யுக தர்மத்துக்கு வருவோம். நாம பகவானுக்கு அர்ச்சாவதாரத்துக்கு போய் கைங்கரியம் பண்றோம்னால் தர்மம், பக்தர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றோம்னா தர்மம், நாம சங்கீர்த்தனம் பண்றோம்னா தர்மம். ஏன் தர்மம்னா நம்மை ரட்சிக்கும் செயல் எதுவோ அதான் தர்மம். தரதீதி தர்மஹா, நம்ம எது தாங்குமோ அதை தர்மம்னு சொல்றோம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, நாம தர்மத்தை காப்பாத்தினோம்னா அது பதிலுக்கு நம்மளை காப்பாற்றும். தர்மத்தை என்ன பிரிவுகளா வச்சுக்கலாம்னால் காய்க தர்மம், வாச்சிக தர்மம், மானச தர்மம் அப்படின்னு பகவான் பிரித்து கொடுக்குறார். இப்போ இதெல்லாம் உடம்பால செய்ய வேண்டிய தர்மம், இதெல்லாம் மனசால செய்ய வேண்டிய தர்மம், இதெல்லாம் வாக்கால செய்ய வேண்டிய தர்மம். காய்கம், வாச்சிகம், மானசம். தர்மம்னா என்னன்னு சொல்லிட்டேன். சாஸ்திரத்தில் இதுதான் இஷ்டத்துக்கு சாதனம்னு சொல்லப்பட்டது தர்மம். வேத போதித்த இஷ்ட சாதனம், வேதத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட இஷ்டம், அதை பெற்று கொடுக்கிற சாதனம் எதுவோ அதுதான் தர்மம். நம்ம இஷ்டத்துக்கு தர்மத்தை சொல்லிக்கூடாது. நாம உன்ன தர்மம் நினைச்சிருந்தா அது தர்மம் ஆயிடாது. ஆனா வேதமோ வேதாந்தமோ இதை தர்மம்னு சொல்லியிருக்கணும். இதிகாச புராணங்கள் இத்த தர்மம்னு சொல்லியிருந்தால் அதுதான் அப்பதான் தர்மமாகும். அந்த தர்மத்தை நான் செய்தேன்னால் புண்ணியம் கிடைக்கும். அந்த தர்மத்துக்கு எதிர்த்த அதர்மத்தை செய்தேன்னால் பாபம் கிடைக்கும். இந்த பிரிவினை புரிஞ்சுப்போம். அப்ப நமக்கு புண்ணியம் கிடைக்கும் பாபம் கிடைக்கும்னு எதை வச்சுன்னு சொல்றோம்? தர்ம காரியத்தில் ஈடுபட்டோம்னா புண்ணியம் கிடைக்கும், அதர்ம காரியத்தில் ஈடுபட்டோம்னா பாபம் கிடைக்கும். தர்ம காரியத்தில் ஈடுபடாத இருந்தோம்னா பாபம் கிடைக்கும், அதர்ம காரியத்தில் ஈடுபட்டோம்னா பாபம் கிடைக்கும். அதர்மத்தை செய்தா பாபம், அதர்மத்தை செய்யாதிருந்தா புண்ணியம். தர்மத்தை செய்தா புண்ணியம், தர்மத்தை செய்யாதிருந்தா பாபம். இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. தர்மத்தை செய்தா புண்ணியம் உண்மை, அதர்மத்தை செய்தா பாபம் உண்மை. ஆனால் தர்மத்தை செய்யாத இருக்கேன், பாபம் வந்துடுமா? தர்மத்தை செய்தா புண்ணியம், தர்மத்தை செய்யாத இருந்தால் பாபம் வந்துடுமானால் உடனே வந்துடாது. ஏன்னா ஒண்ணு மண்ணாத தானே இருக்கேன். இப்போ அதே நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கிரகஸ்த தர்மம்னு வச்சுங்க. கல்யாணம் ஆனவா, கல்யாணம் ஆனவனுக்கு இன்னென்ன தர்மங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பண்ணாம இருந்தேன்னா கூட பாபம் வந்துடும். சில தர்மங்கள் எல்லாம் பண்ணினா புண்ணியம் வரும், பண்ணாம இருந்தா ஒண்ணு நடக்காத இருக்கலாம். ஆனா அந்த தர்மத்தை எங்க தாயார் தகப்பனா நான் ரட்சிக்கணும், பண்ணலை, பேசாமத்தானே இருந்தேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையேன்னால் அதுவே தப்பு. பெற்றோரை வைத்து ரட்சிக்க வேணுங்கிறது தர்மமா இருக்கிறச்சே, அந்த தர்மத்தை பண்ணாம இருந்தாலே நமக்கு பாபம் வந்துடும். வெறுமை இருந்தேனே எனக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சந்தியாந்தனம் பண்ணணும், பண்ணாம இருந்துட்டேன், பண்ணா புண்ணியம் வருமோ? வராது. சந்தியாந்தனம் பண்ணத்துக்காக புண்ணியம் வராது, பண்ணாம இருந்தா பாவம் வந்துடும். இதை போல நிறைய அதில் இருக்க வகைமுறைகள்லாம் இருக்கு. இப்போ பண்ணினா புண்ணியம், பண்ணாட்டா ஒன்றும் இல்லை, பண்ணாட்டா பாபம், பண்ணினாலே பாபம், இப்படி பல வகைகள்ல தர்மம் அதர்மம்னு சொல்றா. இருக்கட்டும், நாம பிரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது வாச்சா தர்மம், காய்க தர்மம், மானச தர்மம். நம்ம உடம்பால செய்ய வேண்டிய தர்மம் எல்லார் பெறத்தியாருக்கும் உதவுறது. முக்கியமானது தானம். தானம், குளம் வெட்டுதல், மரம் நடுதல்,
ஏழைகளுக்கு உதவுதல், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு முதலானவற்றை கொடுத்தல். அதே மாதிரி இப்போ தானம் பண்றதுன்னா கோதானம் முக்கியம், பூமி தானம் முக்கியம், திலதானம் ரொம்ப முக்கியம். திலம்னால் தேல், திலம் தைலம்னு சொல்றோம் பாருங்க, எள்ளு. எள்ள தானம் கொடுக்கறதே சாஸ்திரக்காரர்கள் அவ்வளவு வசதியா எடுத்திருக்கா. ஒரு 8 எள்ளு மட்டும் எடுத்து ஒருத்தனுக்கு வச்சு கொடுத்தோம்னால் சாத்தம் பண்ண பலங்கிறா. நம்ம ரொம்ப நாளா சாத்தம் பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. சொல்றது இப்போ ஏஷ்டவியாக பகவ புத்திராக, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோ. யாரானு ஒத்தனானு கயாசிராத்தம் பண்ண மாட்டானா? சாஸ்திரம் சொல்லியிருக்க வாக்கியம், வேதம் சொல்றது. மனு சொல்றார், ஏஷ்டவியாக பகவ புத்திராக, நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கோ. ஏன்னா அந்த நாளில் நிறையா பிறக்கும், நிறைய போயிடும், தங்காது. இந்த நாளாட்டம் அப்படி ஒன்று கண்ணு ஜாகிரதையாக பார்த்துட்டு இருப்போமா? அப்போ நிறையா பிறந்திருக்கும், போகுமோ இல்லையோ? அப்படின்னா எல்லாரும் போயிட்டா அப்போ யார் எனக்காக கயாசிராதம் பண்ணுறது? பிள்ளைனாலே அந்த நாளில் எதிர்பார்ப்பே கர்மம் ஒழுங்காக பண்ணுவனா, கயாசிராதம் பண்ணுவனா, ஆண்டுதோறும் சாதம் பண்ணுவனா. இப்போதான் பிள்ளைனாலே சொத்து பத்த ஒழுங்காக பராமரிப்பனா அப்படின்னு எடுத்துப்போ. அவள் நினச்சி இந்த சொத்தே தர்மம் தான். இப்போ அந்த தர்மத்தை பண்ணுவனா, எனக்கு அப்புறம் எனக்கு காரியத்தை பண்ணுவனான்னு பார்க்குறாளோ இல்லையோ? இப்போ அவ்வளவெல்லாம் அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. இப்போ ஏன்னா இப்போ அந்த காரியத்துக்கு அவ்வளோ நேரம்லாம் ஆக போகிறதா? வாத்தியார் சுவாமி அத்தனை தரம் குளிக்க சொல்லி இத்தனை தரம் பிள்ளை குளிக்க போகிறானா? அது வரைக்கும் அவனுக்கு தாங்குமா? இதில் ஸ்ரத்தை இருக்கா? ஒன்றுமே தெரியல. அதனால் இப்போ பிற்பட்டு குழந்தைகள்னா நமக்காக இது பண்ணணுங்கிற எண்ணம்லாம் பெருசாக யாரும் இப்போ வளர்த்துக்கிறதே இல்லை. கேட்டால் என்ன திரும்ப சொல்கிறா, நானே போயாச்சு, இனிமேல் அவன் பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன? இப்போ நான் இருந்து பார்த்து எதாவது சந்தோஷப்படுறதுன்னா சரி, நானே தான் போயிட்டேனே. இதுக்கப்புறம் பண்ணட்டும் பண்ணாது போட்டோன்னு விட்டுடுறா. பண்ணாட்டா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, பண்ணாட்டா அவனுக்கு கஷ்டம். யாருக்கு பாபம் வரும்னால், இப்போ ஒருத்தருக்கு பிள்ளை ஒரு காரியமும் பண்ணல, புறப்பட்டு போனவருக்கு அதனால ஒரு ஆபத்தும் இல்லை, அவர் எங்கே போனாரோ அவர் போயிடுவார். ஆனால் பண்ணாததற்கு பண்ணாதவன் தான் பாபத்தை சுமக்கணும். ஏன்னா பெற்றவனுக்கு பண்ணணும்னு இருக்கிறச்சே இவன் பண்ணாத விட்டான் பாருங்க, அப்போ அதுதான் அதர்மம் ஆயிடுறது. மூத்த பிள்ளை இருக்கார், இளைய பிள்ளை இருக்கார். யாருக்கு கல்யாணம்னா மூத்த பிள்ளை கல்யாணமே வாண்டாங்கிறான். வாண்டான்னா இளையவனுக்கு அக்கா இருக்கா, தங்கை இருக்கா, அக்கா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா. அப்போ தங்கைக்கு பண்ணிவிடலாமான்னால் பண்ணலாம். ஆனால் அக்கா சொல்லணும் நான் பண்ணிக்க போகிறது இல்லைன்னுட்டு, பண்ணிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டா தங்கைக்கு பண்ணிடலாம். அண்ணன் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டா தம்பிக்கு பண்ணிவிடலாம். அண்ணன் அதே மாதிரி கர்மா நான் பண்ணுறதா இல்லைன்னு தம்பியை பண்ண சொல்லணும். அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டார், அண்ணன் பண்ணணும். ஜேஷ்ட புத்திரனுக்கு தான் முதல் உரிமை, மூத்த பிள்ளை பண்ணணும். ஒருவேளை பிள்ளைகளே இல்லைன்னு வச்சுங்க, அப்புறம் தாயாதியினுடைய பிள்ளைகள், அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை இவா பண்ணணும். அதுவும் இல்லைன்னு வச்சுங்க, பொன் வயத்து பேரன். ஆனால் அது சுலபத்தில் யாரும் ஒத்துக்க மாட்டா. இப்போ என்ன சொல்லிடுறோம், அப்பா அம்மா இருக்கிறவா வேற யாருக்கும் காரியம் பண்ண வந்தா அது என்னமோ மங்களமா இல்லைன்னு ஒன்று தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற கேட்குறவாளான்னு தயவுசெய்து புரிஞ்சுங்கோ, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒருத்தருக்கு சாஸ்திரோக்தமாக கர்மா பண்ணுறதுங்கிறது கல்யாணம் பண்ணுறாப்புல தான். ஏன்னா சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு மந்திரம்தான், கர்மாவுக்கு மந்திரம்தான். அதுக்கு அதில் ரெண்டுமே வித்தியாசப்படுத்தாது. என்ன ஒன்று, பிறந்தாலும் தீட்டு போனாலும் தீட்டு ரெண்டும் இருக்கா இல்லையா? 10 நாள் தீட்டு பிறந்தாலும் உண்டு போனாலும் உண்டுனால் அங்கேயே புரிஞ்சு போச்சே உங்களுக்கு, சாஸ்திரத்துக்கு கண்ணே மாறாதுன்னுட்டு. ஒரே மாதிரி தான் அது பார்க்கும். பிறந்தாலும் 10 நாள் தீட்டு காத்துக்கோ, போனாலும் தீட்டு காத்துக்கோ. என்ன ஒன்று, இதில் அழுதுண்டே தீட்டு காப்பே, அதில் சிரிச்சுட்டே தீட்டு காப்பே. இது வேணா நீ பண்ணுறியே தவிர சாஸ்திரத்துக்கு அதில் வேறுபாடு பார்க்க தெரியாது இல்லையோ? அப்போ மூத்தவன் தான் பண்ணணும். அவன் இல்லையா அண்ணன் தம்பி பிள்ளை இல்லையா அது பொன் வயத்து பேரன் இருந்தால் தாராளமாக பண்ண விடுங்க. தாத்தா போயிட்டார், பொன் வயத்து பேரன் இருக்கானா அவனுக்கு உரிமை இருக்குது, பண்ணலாம். சரி சுவாமி அதுவும் இல்லை, இன்னும் குழந்தையெல்லாம் பிறக்கலைன்னால் பெண்ணு மட்டும்தான் இருக்கானா, அப்போ தான் மாப்பிள்ளை பண்ணலாமான்னு யோசிக்கணும். எடுத்தெடுப்பிலே முதல்லையே மாப்பிள்ளை பண்ணிவிடலாமான்னு கேட்டால் அப்படி வழியை காணும். இத்தனை பேர் தாண்டணும். இவர்கள்லாம் தாண்டின அப்புறம் வேணும்னா வரலாம். அப்போ அந்த கையிலேருந்து தர்ப்பத்தை கொடுத்து வாங்கினுட்டு அவள் பண்ணுறதுக்கு போவா. ஏதோ தர்மங்கள் இப்படி தான் நம்ம பெரியவா வச்சிருக்கா. அதனால அது எப்படியாவது ஒரு கயாசிராத்தம்ங்கிற தர்ம காரியம் நடந்துடணும். அதற்காகவே நிறையா பிள்ளைகளை பெற்றுக்கோன்னு சொல்கிறா. ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மரம் நடுதல், குளம் வெட்டுதல், கோயில் கட்டுதல், ஏழைகளுக்கு உதவுதல், இதெல்லாம் காய்க தர்மம், உடல் ரீதியாக நம்ம பண்ண வேண்டிய தர்மம். அதில் தான் தானம் ஒரு பங்கு வகிக்கிறது. தானத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறா. ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் அதேயம் ஸ்ரீயாதேயம் ஹ்ரியாதேயம் பியாதேயம் संविदादेयम अथ यदि ते कर्म विचिकित्सा वा वृत्त विचिकित्सा वा स्यात् एतत्त ब्राह्मणा सम्मर्षिणः युक्ता आयुक्ताः अलूक्षा धर्मकामास्युः यथा ते तत्र वर्तेरन् तेषु वर्तेरन् ரெண்டையும் சொல்லுது சாஸ்திரம். ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோட கொடு. ஒருத்தர் நம்ம கொடுக்க போறச்சே நான் மேலே நின்றுட்டு அவனை கீழே நிற்க வச்சு கொடுக்கக்கூடாதுங்கிறது. யாரான ஒருத்தர் நம்மகிட்ட தானம் வாங்கிக்க வந்தார்னால் அசத்கிருத்தம் அவஜானம்
தத் தாமசம் உதாகிருத்தம். கண்ணன் கீதையில சொல்றார், தானம்னா சாத்விக தானம் இப்படிப்பட்டது, ராஜச தானம் இப்படிப்பட்டது, தாமச தானம் இப்படிப்பட்டது. சாத்விக தானம் தான் சிறந்தது. ஏனால் தீயத்தே அனுபகாரிணே தாத்தவ்யமிதி யத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். கீதையில ரொம்ப 17வது அத்தியாயத்துல ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த தேசம், இந்த காலம், இந்த பாத்திரத்தில் யோசித்து கொடுக்கப்படுகிற தானம். சாஸ்திரம் சொல்லிருக்குங்கிறதுக்காக தானம் கொடுக்குறேன். நான் ஒன்னும் எதிர்பார்த்து தானம் கொடுக்கவே இல்லை. யாரோ எனக்கு பண்ணினத்துக்காக நான் திருப்பி தானம் கொடுக்கல. அப்ப தீயத்தை அனுபகாரினே, எனக்கு ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்கார், அதுக்காக இப்ப திரும்ப பண்றேன். அது பிரத்யுபகாரம்னு பேர், அதுக்கு தானம்னு பேர் இல்லை. பண்ணின உபகாரத்துக்கு திருப்புறோம், அதுக்கு பிரத்யுபகாரம்னு பேர். தானம்னால் ஒருத்தர் எங்கிட்ட ஒன்றும் பண்ணிருக்கவும் கூடாது, நாளைக்கு அவர் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இல்லை, அப்படிப்பட்டவருக்கு கொடுக்குறேனோ இல்லையோ, அதைத்தான் தானம், சாத்விக தானம்னு சொல்றார். அடுத்தது ராஜச தானம்னு இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே இது கொடுக்க வேண்டியிருக்கே பேர் கிடைக்கிறதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கேன்னு ஒருத்தன் கொடுக்க போறானோ இல்லையோ, எத்து பிரத்யுபகாரார்த்தம் தீயத்தே, பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்து நம்ம இதை கொடுக்குறோம், நாளைக்கு கண்டிப்பா இவர் எனக்கு உதவி பண்ணுவார் அப்படியே நினைச்சுன்னு கொடுத்துட்டா அது ராஜச தானம்ங்கிறார். அப்ப அந்த எதிர்பார்ப்பா இல்லாம கொடுத்தா சாத்விக தானம். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், திரும்ப ஏதோ செய்ய போறார் என்கிற எதிர்பார்ப்போடு கொடுத்தாருன்னா அது ராஜச தானம். எல்லாத்த விட அசக்கிருத்தம் அவஜாதம். நான் யார் வாங்கிக்க போறாளோ அவளை கீழே நிறுத்தி இந்தா அப்படின்னு இப்படி போடுறேன் பாருங்க, அவருக்கு மரியாதை செலுத்தாமல் அவர் அவமரியாதை பண்ணி கொடுத்ததா இருந்தா அது தாமச தானம். அந்த தானம் செய்யக்கூடாது. நான் ஒன்று கொடுக்குறேன்னா வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாதுங்கிறாளோ இல்லையோ, நிஜமா தெரியக்கூடாது. எல்லா இடத்துலையும் போய் தண்டோரா போட்டுட்டு கொடுத்தாருன்னுட்டு ஏதான ஒரு கோவிலுக்கு போனோம்னா எல்லாம் பெரிய பெரிய பலகை போட்டிருக்கே, என்ன பெருமாள் பேரான்னா, சாமி அது பண்ணவர் பேர், பெருமாள் பேர் இல்லை. அவர் ஏதோ கொஞ்சம் கூட பணம் கொடுத்துட்டாராம், அதனால எல்லா இடத்துலையும் அவர் பேரே போட்டுக்கணும்னு வச்சுட்டார். அப்படின்னா சில கோவில்களில் பார்ப்போம், யாரெல்லாம் அந்த தர்மகர்த்தா முதல்ல கட்டியிருப்பாளோ அவள் சிலை வச்சிருப்பா. இப்போ ஸ்ரீரங்கத்தில் கூட நிறைய அவர்கள் தான் இருக்கு, அவ வச்சுக்கவே இல்லை. இதை பிற்பட்டவர்கள் அவர்கள் பேர்ல இருக்கிற நன்றியினால அந்த சிலையை வச்சிருப்பா. நாம அதை செஞ்சுக்க கூடாது. மற்றபடி வந்திருக்கிறவ அந்த பாகவதனுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். அப்ப தானத்தின் ஏற்றம், நாம செய்ய வேண்டிய பூஜை காயிக தர்மம், நாம செய்ய வேண்டிய தானமோ தர்மமோ இதெல்லாம் காயிக தர்மம். வாச்சா தர்மம், வாக்குக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. நம்ம பேச்சுக்கு இருக்கிற தர்மம் சுடு சொல் சொல்லாமை, தீய சொல் பேசாமை. யாரான ஒருத்தர் நம்ம பேசுறதுனால கெட்டுப்படுவான்னு இருந்தா அந்த பேச்சே பேசாமல் இருத்தல். என்ன எல்லா ஜீவர்களிடத்திலையும் காருண்யம் இருக்கணும் இல்லையோ, ஜீவ காருண்யம்ங்கிறது முக்கியம். அது நம்ம பேச்சிலேயே வந்துடும். இப்போ யாரோ ஒருத்தன் ஒரு ஆமையை ஓட்டுல போட்டு அடிச்சுட்டே இருந்தான், பார்த்தவனுக்கு ஓட்டுல ஆமையை அடிச்சு அது அடிபடுமா? போற போக்கில் சொல்லிட்டு போனான், திருப்பி போட்டு வயத்தில் அடி சொல்லிட்டு போயிட்டான். அவன் தெரிஞ்சின உடனே ஓங்கி திருப்பி போட்டான், அடிச்சான், பிராணம் எடுத்து. இவன் சொன்னது உண்மைதான். இப்போ ஓட்டில் அடிச்சா பிராணம் போகாது, வயத்தில் அடிச்சா போகும், உண்மை. ஆனா அது சொன்னது என்ன ஆயிடுத்து? இப்போ ஜீவ கொலையில போய் முடிஞ்சு விடுத்து, ஒரு பிராணியினுடைய கொலையில ஆயிடுத்து, அது தப்பு. அதனால தர்மம்னு சொன்னாலே எல்லாம் பூதஹிதம் புரோக்தம் சத்தியம். சத்தியம்னாலோ தர்மம்னாலோ ஜீவராசிகளுடைய நன்மைக்காக செய்யப்படுவதுதான் தர்மம். நானும் ஒரு ஜீவராசி, எறும்பும் ஈயும் கொசுவும் கரப்பாம்பூச்சியும் கூட ஜீவராசி. அப்ப அது அத்தனைக்காகவும் நல்லது நினைச்சாதான் தர்மம்னு அர்த்தம். நம்மளை மட்டும் காப்பாத்திக்கிறது தர்மம் இல்லை. எந்த ஜீவராசி சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடி, ஜலம், குளம், குட்டை எத்தையும் ரட்சிக்கணுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்ல போறது. அப்ப வாச்சா தர்மம்னால் தப்பா யாரையானு காட்டி கொடுத்துறதுக்கு புறங்கூறுதல், ஒருத்தரை பத்தி ஒருத்தரிடத்துல சொல்லி சண்டையை மூட்டி விடுதல், இதெல்லாம் பண்ணாத இருக்கிறதே வாக்குக்கு தர்மம். ஆண்டாள் பாசுரத்தில் தீக்குறளை சென்று ஓதோம். நாம போய் ஒத்தரை பத்தி ஒத்தரிட்ட குற்றத்தை மூட்டி கொடுக்க மாட்டோம், பேசவே மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைக்கிறதே தர்மம். சீதா ஹனுமான் இடத்துல பிரார்த்திக்கிறா, வாச்சா தர்மம் அவாப்புனுகி. ஹனுமன்னு நீர் திரும்ப போ, ஒன்றும் பண்ண வேண்டாம், என் ராமனுக்கு அத்தனை ஆற்றலும் இருக்கு, அவருக்கே வர தெரியும், அவருக்கே அம்ப போட தெரியும், எனக்கு கூட்டின்னு போக தெரியும். ஒன்னே ஒன்று, சீதை என்பாள் இன்னும் உனக்காக காத்திருக்கிறாள்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அதுதான் வாக்கு தர்மம்ங்கிறா சீதை. வாச்சா தர்மம் அவாப்புனுகி. இப்போ நமக்கு ஒருத்தர் ரொம்ப வேண்டியவர், ஒரு கோயிலில் திருப்பணி நடக்கணும், அவர் மனசு வச்சு அதை பண்ணலாம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவர் பண்ணிடுவர். நம்மக்கிட்ட கேட்பா, சாமி நீர் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லுமே. அதுதான் வாச்சா தர்மம். அந்த வாக்கு தர்ம காரியத்துக்கு நம்ம வாக்கு பயன்படணும். அதெல்லாம் இல்லை, ஏதோ கோவில் காரியம்னு இருந்தால் கூட, ஏதோ இப்போ அநாதை இல்லாம் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பண்ணணும்னு இருந்தால் கூட, நான் போய் அவர்கிட்ட கேட்டு என் வாயை கெடுத்துப்பேன் நான்வா, அது தப்பு.
அந்த வாக்கு நமக்கு கொடுத்து நம்ம சொன்னா ஒருத்தர் கேப்பர்னு இருந்தா அதை செய்யணும். சீதா அதைத்தான் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்றா, நீர் போய் சொன்னா ராமன் நம்பிட்டு உடனே கிளம்புவரே சுருடுவீரோ இல்லையோ. அதை சொல்லாம வாயை பொத்தின்னு வந்துட்டா. இப்ப இங்கேயே ஹனுமான் திரும்பி போனார், சீதையை நான் பார்த்தேன்னு வெறும இருந்துட்டார்னா, சொல்லாமலே இருந்திருந்தா ராமன் வந்திருக்கவே மாட்டாரு. அப்ப அந்த வாக்கு தர்மம் கெட்டு போட்டது பாருங்க. அதனாலதான் வாச்சா தர்மம் இன்னும் முக்கியம். காய்க தர்மம் பார்த்தோம், வாக்குக்கு இருக்கிற தர்மம் பார்த்தோம். மானச தர்மம் எல்லாரும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு எப்போதும் நினைப்பது, இதுதான் மனதுக்கு இருக்கிற முக்கியமான தர்மம். இந்த உள்ளத்தை சௌஹார்தம்னு இந்த குணத்தை சொல்லுவா. அவர் ரொம்ப சுகிருத்து சுவாமிங்கிற அளவு. சுகிருத்துனாலே நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவர். அதுல ஒத்தர் 2 பேர் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு பாடுறோம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, கடலாலே சூழப்பட்ட இந்த மனிதர்கள் வாழற மொத்த இடமும் வாழ வேண்டும் அப்படின்னா தான் அது வாழ்க்கையே. அப்ப நமக்குன்னு வாழணும்னு பிரார்த்திக்காமல் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு மனசார நினைக்கிறோமோ இல்லையோ, அத மானச தர்மம்னு சொல்றா. இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய தர்மம் ரொம்ப முக்கிய தர்மம். நாம சங்கீர்த்தனம் கலியுக தர்மம். தியாயன் கிருதே யஜன்யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு தர்மம் இருக்கலாம். ஆனா நம்ம யுகத்துக்குன்னு இருக்கிற தர்மம், நம்ம யுகத்து தர்மம் நாம சங்கீர்த்தனம். அதை வாயார பாடுறதுன்னா வாச்சா தர்மம் ஆயிடுறது. ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன், தானம் கொடுக்கணும்னு வர்றோம், தர்மம் பண்றோமோ இல்லையோ, அப்ப அவரை உட்காத்தி வச்சு மனையெல்லாம் போட்டு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியை சமர்ப்பிச்சு நாம கீழே விழுந்து வணங்கணும். வணங்கிட்டு எப்படி கொடுக்கணுமா, ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோட கொடு, ஈடுபாட்டோட கொடு. அஸ்ரத்தையா அதேயம், ஈடுபாடு இல்லாத கொடுக்கவே கொடுக்காதே, இது தானமாகவே ஆகாது. ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரீயாதேயம், நிறைய கொடு, நுணுக்காதே, கையை போட்டு வறட்சி பண்ணாதே, எத்தனை இருக்கோ கொடு. மேலும் கொடுக்க போறச்சே உங்ககிட்ட ஒரு 10 வேட்டி இருக்கு, எந்த வேட்டி கொடுக்கலான்னு அப்படி எடுத்து பார்த்தா இருப்போம். அதுல ஒசத்தியான கரை போட்ட வேட்டியா முதல்ல எடுத்து உள்ள தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டார்னா ஏன்னால் அதை ஞானம் கை பாக்கில் எடுத்து கொடுத்துட்டோன்னா யாருக்கானோ அது நம்ம உடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்து வச்சாரோ இல்லையோ. சாஸ்திரம் சொல்றது அப்படி பார்த்துன்னு வரச்சே எது இருக்கிறதுலையே நல்லதோ அதை முதல்ல எடுத்து கொடுத்துருங்கிறது. அப்ப தியாகம்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலையே நல்லத்தை தியாகம் பண்றது தான் நமக்கு உயர்ந்த கதி கொடுக்கும். தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகுன்னு உபனிஷத் சொல்றது. அதனால எது சுமாரோ நம்ம உடுத்திக்கிறதுக்கு எடுத்து வைக்கணும், எது ரொம்ப நன்னா இருக்கோ அதை பெரத்தியாருக்கு தானம் கொடுக்கறதுக்கு எடுத்து வைக்கணும். தீயத்தே ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பியாதேயம், வெட்கத்தோட கொடுக்கணுமா. இப்பேற்பட்டவருக்கு இவ்வளவு குறைச்சலா கொடுக்குறேனே, அவருக்கு என்ன கொடுத்தா தகாது அத்தனையும் கொடுக்கணும், என்கிட்ட இல்லை அப்படின்னு வெட்கப்பட்டுன்னு கொடுக்கணும், பயந்துன்னு கொடுக்கணும். இந்த சின்னத்தை இவர்கிட்ட கொடுக்குறேனே அபச்சாரம் ஆயிடுமோ என்னமோ, இதுல என்ன குற்றம் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்தோட கொடு. ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பியாதேயம் சம்பிதாதேயம், இப்படி கொடுக்கப்பட்டதுதான் தர்மம். இதைத்தான் தானம் தானம்னு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது அப்ப தர்மம்னு சொல்றது வாக்கால பண்றது, உடம்பால பண்றது, மனசால பண்றது, இதெல்லாம் சாமானிய தர்மம். துவாதசி அன்னைக்கு ஒரு அகத்திக்கீரை கட்டை வாழ்ந்து போய் பசுமாட்டுக்கிட்ட கொடுத்தாலும் தர்மம். யாரோ ஒருத்தருக்கு சின்ன சின்ன விதத்தில் பெரிய பெரிய தர்மமாவே பண்ணணும்னு தேட வேண்டாம். அன்றாடம் சின்ன சின்ன தர்மம். இப்போ இப்படி வச்சுங்க, தர்ப்பணாதி காலத்துல சரியா தர்ப்பணம் பண்ணிவிடுறது, எள்ளு தானம் பண்ணணும்னா பண்றது, வாரந்தோறும் யாரோ ஒரு ஏழைக்கு நம்ம வீட்டுல சோறு போடுறது அப்படின்னு வச்சுக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கா, யாரோ ஒருத்தருக்கு நம்மால முடிஞ்சு பண உதவி பார்த்து நன்னா அந்த பிள்ளை படிக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கிறது. வயசான 2 பேர் எங்கேயோ முதியோர் இல்லத்தில் இருக்காளா, ஒரு அரை மணி நேரம் அவ மனசு திருப்தி படுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட உட்காந்து பேசினாலே தர்மம், வாக் தர்மம். எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் பேச வரும்னு வச்சுங்க, வேற எங்கேயும் போனே 2 வயசானவா, அவளுக்கு யாரும் இல்லை கூட இல்லை, மருகிண்டே இருக்கா. ஒத்துமையிலேயே தனிமைப்படுத்திட்டோமே, எல்லாரும் அவாவா பிள்ளை பொண்ணோட அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்கிறதா, அப்படிலாம் யாரும் போறதெல்லாம் தெரியல. இப்போ அங்க தனிமையில இருக்கிறவா நினைச்சுப்பா எல்லாரும் சந்தோஷமா பிள்ளை பேரனோட இருக்காளேனால் அவாவா பேரனோட சந்தோஷமா இருக்காளான்னு யாருக்கு தெரியும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இக்கரைக்கு அக்கறை பச்சை, அப்படிதான் வச்சுக்கணும். இப்போ அவ கூட இருந்துன்னு சண்டை போட்டுருப்பாளா இருக்கும். நம்மளை கேட்டா சொல்லுவோம், நீர் இல்லாத க்ஷேம சுவாமி, நாங்க இருந்து படுற பாட்டை விட நீர் இல்லாததையே நன்னா தான் இருக்கீர்னா சொல்லிட முடியுமா? நம்ம வீட்டில் நாமே விட்டு கொடுக்கக்கூடாது சொல்லி, அதனால அப்படி தள்ளிண்டு ஏதோ சகிச்சுன்னு போயிட்டு இருப்போமே தவிர, அவர் அப்படி நினைச்சிருந்து ரொம்ப மனசு நொந்து போறார். ஒரு 1/4 மணி 1/2 மணி அவர்கிட்ட போய் உட்காந்து அவனை உண்டு அவர்கிட்ட வம்பு பேசக்கூடாது. ஏதோ ராமன் கதை, கண்ணன் கதை, நரசிம்மன் கதை,
அப்படின்னு கொஞ்ச நாள் பேசியிருந்தா கூட அது பெரிய தர்மம் ஆயிடுது. ஒரு குழந்தைய பார்க்குறோம், எங்கேயோ மாட்டுக்கு சுற்றின்னு இருக்கு, பா இங்கே வா உட்காரு அப்படின்னு உட்காத்தி வச்சு, உன் நாட்டம் வயசுல இருக்கிறச்சே பிரகலாதன் என்னமா இருந்தார் தெரியுமோ அப்படின்னு கதையை சொன்னா அது வாச்சா தர்மம். அது பகவானை பத்தி வாக்கால் ஒரு தர்மத்தை சொல்றோம். ராத்திரி வேளையில ஒவ்வொரு தாயும் குழந்தைய தூங்க பண்ணச்சே கஜேந்திர மோக்ஷ கதை சொல்றாளோ இல்லையோ, வாக் தர்மம். அவளுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அந்த குழந்தை அவ சொன்னா கேட்கக்கூடிய நிலையில இருக்கோ இல்லையோ, அந்த தாய் சொன்னது அந்த குழந்தை கேட்டானுமே, அப்ப பார்த்து பகவானுடைய கதையை அவ சொல்லாத இருந்துட்டாள்னால் வாக்கு தர்மம் போச்சு. அப்ப அந்த சமயத்திலே பார்த்து அந்த கதையை சொல்லிட்டாள்னா வாக்கு தர்மம் நடந்துடுத்து. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கணும். அன்றாடம் அந்தந்த தெய்வத்துக்கு வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு பூஜை பண்ணாலே காய்க தர்மம். பூஜையை பண்ணாத இருந்துட்டோம்னால் உடல் கொடுத்த தர்மத்தை பண்ணாமலே போயிடுவோம். இது இத்தனை தர்மத்தையும் தாண்டி பகவான் சாட்சாத் தர்மம். இந்த தர்மம்லாம் சாத்தியமா நம்ம பண்ணக்கூடிய தர்மம். ஆனா பகவான் சித்த தர்மம். சித்த தர்மம்னா தயாரா இருக்கிற தர்மம். அவரே தர்மம்ங்கிறத தான் கண்ணன் சொல்லுண்டார். மற்ற எல்லா தர்மத்தையும் விட்டுடு அர்ஜுனா, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. என் ஒருத்தனையே பற்று, எல்லா தர்மங்களையும் விடு. என் ஒருத்தனை பத்துன்னு சொன்னால் விட்ட எல்லா தர்மமாகவும் என்னை பற்றுன்னு அர்த்தம். மற்ற எல்லா தர்மங்களை காட்டிலும் நானே சித்த தர்மமா இருக்கேன், நானே சித்த புண்ணியமா இருக்கேன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹான்னு சொல்லுவார்கள். ராமன் தர்மத்தின் உரு, சத்தியத்தின் உருன்னு சொல்றோம் இல்லையோ. சாமானிய தர்மமாகிற பொய் பேசாமை, உண்மை பேசுதல், பிறர் பொருளுக்கு விரும்பாமை, பிறன் மனைக்கு விருப்பப்படாமை, புலநடக்கத்தோடு இருத்தல், ஆகார நியமத்தை கடைப்பிடித்தல், அபராண்ண நியமத்தை கடைப்பிடித்தல், சாத்விக ஆகாரத்தை உண்ணுதல், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தர்மம். எத்தனைக்கெத்தனை பண்றோமோ அத்தனைக்கத்தனை உயர ஆரம்பிப்போம். நல்ல வார்த்தையா பேசிட்டு இருந்தோம்னால் அப்ப வாக்கு சுத்தமா இருக்கும். நல்ல எண்ணமா வச்சுட்டு இருந்தோம்னா மனசு சுத்தமா இருக்கும். நல்ல செயல்களே ஈடுபட்டு இருந்தோம்னால் கை கால் சுத்தமா இருக்கும். இந்த ஒவ்வொன்றும் தூய்மை அடைய அடைய நம்ம மொத்தமாவே நம்ம தூய்மைங்கிற நிலையே உயர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி உயரணுங்கிறதான் நம்ம ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ரிஷிகள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டு நமக்காக கொடுத்துருக்கா. அப்ப தானம்னா எது, தர்மம்னா எது? தர்மத்தின் ஒரு வகை தானம், இஷ்டாபூர்த்தம்னு சொல்லுவா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீர்நிலை ஏற்படுத்துவது முக்கியமான தர்மம். அது இல்லை, அடுக்குமாடி கட்டடம் கட்ட ஆரம்பிக்கச்சேவே முதல்ல பண்ற வேலை கிணத்த மூடுன்னு விடுறான். எங்கேயும் கிணறு இருக்கும், ஆனா எடுப்புற. ஏன்னா அது ஒரு 10 சதுரடிக்கு 10 சதுரடி இருந்தா 100 சதுரடி விலை தெரியுமா சுவாமி? இப்போ அங்குலத்துக்கு விலை. நீ என்னமோ அடியை பத்தி பேசிட்டு இருப்போ. அதனால முதல்ல மூடுன்னுவா, நன்னா இருக்கும். ஒரு வீடு இருந்த இடத்துல இப்ப 18 வீடுகள் இருக்கும். 18 நாள் 72 பேர் இருப்பா. 10 பேர் இருந்த இடத்துல 72 பேர் இருப்பா. அப்ப அத்தனை தண்ணீர் வேணுமே, அத்தனை இடம் நெருக்கடி எல்லாம் ஏற்படுமேனால் அப்ப அந்த தண்ணீர் வேணும்னு நினைக்கிறோம். முதல்ல கணத்தை மூடி இருக்கலாமா? அதை இன்னும் கேட்டா 10 அடிக்கு 10 அடி, 3 அடிக்கு 3 அடி இருக்கிறதே 7 அடிக்கு 7 அடியா மாத்திருக்கணும். அப்பதானே இத்தனை பேருக்கு தண்ணீர் கிடைக்கும். இப்போ எங்கும் தண்ணீர் நிலைகளை மூடக்கூடாது, குளங்களை துத்துடவே கூடாது. அது இருந்தால்தான் நமக்கு இனிமே வாழ்க்கையே. நீர்நிலை ஆதாரமும் மரம் செடி கொடிகளும் இருக்கணும். அதை ரொம்ப தூரம் நம்ம விட்டு கொடுத்துட்டோம், ரொம்ப அதை அழிக்கவும் பண்ணிட்டோம். அதனால அதை நிறுத்துறதே பெரிய தர்மம். இப்போ அதை அந்த நாள்ல பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு சொல்லிட்டு போனார். எத்தனை இடத்துல குளத்தை வெட்ட முடியுமோ தர்மபுத்திரா வெட்டு, இருக்கிற குளத்தை ஆழப்படுத்து, இருக்கிற குளத்தை அகலப்படுத்து. நீ துவாபர யுகத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டு இதெல்லாத்தையும் நன்னா பண்ணி வச்சா தான் கலியுகம் தாங்கும்னு பீஷ்மர் சொல்றார். அடுத்து இத்தனை போராட்டம் வரப்போறது போல் இருக்கு. வந்ததுன்னு அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அம்பு படுக்கையில படுத்துட்டு தர்மபுத்திரனை பார்த்து, நீ தர்மத்தை காக்காட்டா யார் காப்பாத்துவா? நிறைய மரத்தை நடு, செடியை நடு. ஆகாய விமானத்துல போயிட்டு மேலேந்து கீழே பாருங்க, பார்த்தா ஒரு மாதிரி பச்சையாத்தான் தெரியும். எத்தனை நம்ம வீட்டை கட்டினா கூட இன்னும் அந்த பச்சை மரம் தெரியும். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி பறந்து பார்த்த வாழ்க்கை இப்பவும் நன்னா வித்தியாசம் தெரியும். அப்ப பார்த்தா அப்படியே பச்சை பச்சையல்னு இருந்திருக்கும், இப்ப நடுவுல பச்சையா இருக்கும். மற்றதெல்லாம் அப்படி மஞ்சளா கட்டடமா நின்று இருக்கும். எங்கேருந்து வந்தது? இந்த மணலை பேர்த்து கட்டினது தான் அத்தனை. இப்போ அப்ப கீழே ஒரு பக்கம் மணலை எடுத்துட்டோம், வேரெல்லாம் படுத்து, இன்னொரு பக்கம் மரத்தை நடலை, போரா குறைக்கு புயல் வேற வந்து அடிச்சுன்னு போறீங்க. அது 10,000 மரத்தை காணுங்கிறான். இவங்க ஏன் நட போறானா இனிமே? இப்போ அது வந்த வேகத்தில் அடிச்சுன்னு போயிடுத்துன்னா பெருமாள் பார்த்துருப்பார். நீ வெட்டுறத நானே எடுத்துன்னு போறேன், என் சொத்தை நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நீ வெட்ட போற, நீ வெட்டி கட்டடத்தை கட்டத்தான் போறேன். இப்ப என்ன ஆயிடும்? அந்த மரம் பறிச்சு போன இடத்துல எல்லாம் வீட்டை கட்ட பயப்படுறான். என்ன இது குளமா இருந்துட்டு போட்டு சுவாமி, இனிமே வேண்டாம், ஏற்கனவே கட்டின வாழலாம் பயம். பயப்படுத்தினாத்தான் வேலை செய்வோன்னு இருக்கக்கூடாது. தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறதுக்காக இவன் செய்யணுமே தவிர, உன்னை அடிச்சாத்தான் உனக்கு புரியும்னு இருந்தா அடிச்சடிச்சா எல்லாத்தையும் புரிய வைக்க முடியும்.
சாஸ்திரம் சொல்லித்து நமக்கு நல்லது சொல்லித்துன்னா ஏத்துண்டாகணும். அந்த தர்மத்தை செய்ய செய்ய பதிலுக்கு அதை நம்ம ரட்சிக்கும். சஞ்சலப்பட்ட மனதை தெளிவாக்கும் உபதேசம், கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே தொழுதழு தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.